எங்க காலேஜ் ரன்னிங் ரேஸ்ல எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட். இந்த பார், நான் காலையிலே படிச்சிட்டேன். நீ சோம்பேறி, இவ்வளவு லேட்டா படிக்கிற. சோம்பேறியா இருந்தா இப்படி எல்லாம் வின் பண்ண முடியுமா? மறந்துட்டேன். உங்க மாமா நேத்து துபாயில இருந்து லெட்டர் போட்டிருக்காரு. மாமா வரதா எழுதிருக்காரு? ஆமா, இன்னும் 3 மாசத்துல வந்து என்ன அழைச்சிட்டு போறதா எழுதிருக்காரு. அப்புறம் என்ன சந்தோஷம் தான். எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, நான் வரேன். சாயங்காலம் பேசிக்கலாம். சரி. மகேஷ்ல நம்ம மகேஷ் ஸ்போர்ட்ஸ்ல முதலாவது வந்திருக்கு. உங்க மகேஷ் ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எங்க கம்பெனி சோப்பு போட்டு குளிச்சதுனாலதான். அப்படியே? சோ உங்க மேனி எழிலுக்கு எங்க கம்பெனி சோப்பு தான் காரணம். எங்க தெரியாம தான் கேக்குறேன். அவங்க உடம்பு இழக்கிறதுக்கு உங்க கம்பெனில ஏதாவது சோப்பு கிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்களோ? அதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் ரஷ்யாவில இருந்து அமெரிக்காவில இருந்தும் விஞ்ஞானிகள் சந்திர மண்டலத்துக்கும் பூமிக்கும் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ரொம்ப நாளாகும் போல இருக்கு. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதோ சீக்கிரம் கண்டுபிடிச்சா சரி. பஸ் கரெக்ட் டைமுக்கு வந்துருச்சு. இங்க இருக்க மாட்டான். வாங்க வாங்க வாங்க. இப்படி வாங்கம்மா, முன்னால சீட் இருக்குது. இப்படி வாங்க. முன்னால ஏறணுமா, பின்னால வாங்க. அட என்ன இது, அங்க போனா இங்க வாங்க, இங்க போனா அங்க வாங்க. சீ. காலறா எந்திரி. நீ வந்து இப்படி உட்காருமா. எல்லா லூசு, அங்க என்னடா கிழிக்கிற? டிக்கெட்டா பாடுறான்னா ஜாக்கெட்டியா பாக்குற? யார பார்த்து லூசுங்க? இவர் பெரிய டைட். இவரு ஐயா டபுள் விசில் கொடுத்த உடனே நீ ஓட்ட வேண்டியதான்யா. இன்னும் ரிவர்ஸ் கண்ணாடிய பாத்துக்கிடுங்க. இன்னும் அர்த்தம் இல்ல, நான் நினைச்சேன்னா இந்த அம்மாவையே கண்டக்டர் ஆக்கி விடுவேன் தெரியுமா? ஸ்டேரிங் பிடிச்சு ஓட்டியான்னா இன்னும் மாவு ரூபா மாதிரி இருப்பீங்க. யோ பல்பா எங்க காணோம்? எப்ப பாரு குழந்தை பசி மாதிரி நீ எங்க போகணும்? எல்லாம் புண்ணாக்கு சோறு தானே துண்ற. சொன்னல எந்திரா. அம்மாவுக்கெல்லாம் பென்சிட்டா நக்கலா ஒரே உத உருண்டுகிட்டு கடைசி சீட்டுக்கு போயிடுவேன். நீ வந்து இப்படி உட்காருமா. தேங்க்யூ. உனக்கெல்லாம் எந்த மூதே விடா டிக்கெட் கொடுக்கறான்? சாவுக்கு ராக்கீங்களா? யோ மூட்டையெல்லாம் உள்ளே ஏத்தாதே. உள்ள இடம் இல்ல. பின்னால நாய் வருது பாரு. நாயர் 2 கப் டீ.
எடா யாருக்கு சாய் கொடுக்க நாயர் தாருன்னு எடா நீ தப்பா நினைக்கலனா நான் உனக்கு சொல்லட்டுமா நீ தப்பா நினைக்கலாம் நான் உனக்கு சொல்றேன் சொல்றா யூனியன் எலெக்ஷன்ல வேற நிக்கணும்னு சொல்ற கொஞ்சம் செய்கையை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லன்னா எலெக்ஷன்ல உன்னை எதிர்த்து நிக்கிறானே அவனுக்கு இதுல எவனுக்கு தில் இருக்கு யாரா அவன்? டேய் மகேஷ், டேய் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. டேய் நீ இந்த ஓட்ட பந்தயத்துல மட்டுமல்லடா, நம்ம காலேஜ் எலெக்ஷன் நின்னா கூட டெஃபினட்டா நீ தான் ஜெயிப்ப. டேய் நாயர் 2 டீ குடு. டேய் அந்த வம்பே எனக்கு வேணாடா. டேய் நீ மட்டும் நிக்கிறன்னு சொல்லு, ஜெயிச்ச மாதிரி தான்டா. மிச்ச சில்லறைய அப்புறம் கொடுத்துருவல, வா போலாம். டேய் என்னுடைய லைஃப் ஆம்பிஷனே ஆல் இந்தியால பெரிய ரன்னர் ஆகணும் தான். அதுக்காக நான் எவ்வளவு சின்சியரா பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒவ்வொன்றையும் ஜெயிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த பார்ப்பா, இந்த எலெக்ஷன்லாம் எனக்கு வேண்டாம். வேணும்னா நீங்க யாராவது நில்லுங்க, நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன். என்ன வஜர பெக்கு பண்ணிக்கிற? நீ நில்லுமா, நாங்க வேணாம்டா டேய், சொன்ன கேளுங்க. செலக்ஷன் நிக்கறான்பா. எனக்கு அந்த வம்பே வேணாம்டா. சும்மாடா, நான் பாத்துக்கிறேன். I'm Prema from Bombay. இந்த காலேஜ்ல புதுசா ஜாயின் பண்ண வந்திருக்கேன். என் பேரு அஞ்சிக்கடி. You're so smart. என்ன சொன்னீங்க? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். இந்த காலேஜ்லயே நான் தாங்க அழகி. இவங்க எல்லாருக்கும் பொறாம. என்ன யாருமே அழகின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க மட்டும்தான் கரெக்டா உண்மையை சொன்னீங்க. அதனால உன்கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க போறேன். ஏன் நீ கூட கொஞ்சம் பரவாயில்ல. பிஏ ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? பிஏ ஃபர்ஸ்ட் இயரா? என் கிளாஸ் தான். இப்போ நீ என் வகுப்புல தான் உட்கார போற, அதுவும் என் பெஞ்சில தான் உட்கார போற. உன் பெஞ்சில எனக்கு இடம் இருக்குமா? பாத்தியா, இப்பதானே நான் அழகா இருக்கேன்னு சொன்னேன். சும்மா ஒரு தமாஷுக்கு சொன்னேன். டோன்ட் டேக் சீரியஸ். You're so sweet. இப்போ நான் உங்களுக்கு ஒரு புது பாடம் ஆரம்பிக்க போறேன். என்னம்மா வஞ்சிக்கொடி, ஏன் இவ்வளவு லேட்டு? மேடம், பிரேமா காலேஜுக்கு புதுசா வந்திருக்கு, அதான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. பேர் என்ன? ஐம் பிரேமா. பேரு நல்லா இருக்கு, ஆனா முதல் நாளே காலேஜுக்கு லேட்டா வர்றியே. ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்குல்ல, பாடம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டடி த பிரின்சிபல்ஸ். ஓகே, கெட் இன். இப்போ அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பேனா கொடுமா. ரேகா? எஸ் மேடம். சூர்யா? எஸ் மேடம். பாமா? எஸ் மேடம். விஜய்? எஸ் மேடம். வஞ்சிக்கொடி? எஸ் மேடம். Now let us go to the lesson, please. ஆடவர் கண்டால் அகரலும் உண்டோ, பேடியர் அன்றோ பெற்று என்றின். அப்படின்னா, ஆடவர்கள் இவளின் அழகை பார்த்து மலைக்காமல் அகலுவதில்லை. அப்படி மலைக்காமல் வியக்காமல் போகிறவர்கள் பேடியாகத்தான் இருப்பார்கள். அவன் ஆண்மகனே அல்ல. எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கங்க. அப்போ நம்ம பிளானுக்கு எப்படியும் 100 ஏக்கர்ஸ் தேவைப்படும் நினைக்கிறேன். 100 ஏக்கர்ஸ் டெஃபினட்டா தேவைப்படும். குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங். என்னம்மா, காலேஜ்ல பிடிச்சிருக்குதா? ஓ, பிடிச்சிருக்கு அங்கிள். எல்லாரும் நல்லா பழகுறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வெரி குட். அம்மா, சமயக்காரி வெளியே போயிருக்கா. இஃப் யூ டோன்ட் மைண்ட் 2 கப் காஃபி போட்டு கொண்டு வா. ஷூர் அங்கிள். பாம்பேல இருக்கிற என் பிரதரோட டாக்டர். ஆமா, இந்த பிளான்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளவு வரும்? எப்படியும் ஒரு 25,000 சதுரடி வரும். இந்த பிளானுக்கு ஆர்கிடெக்ட் கொடுத்திருக்கிற பட்ஜெட் எவ்வளவு பாருங்க. அவர் கொடுத்திருக்கிற பட்ஜெட் 4.5 கோடி ரூபாய். 4.5 கோடி. காஃபி ப்ளீஸ். அமௌண்ட் சரியா இருக்க பாருங்க. பிரேமா, என்ன இதெல்லாம்? என்ன சித்தப்பாது, கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம நான் இன்னைக்காவது சமையல் பக்கம் போயிருக்கேனா? இன்னைக்கு நீங்க சொன்னதுனால நானே போய் காஃபி போட்டு கொண்டு வந்தேன். அத மரியாதையா வாங்க தெரியாம என்னமோ இடது கையால வாங்குறாரே. இவர் யார் தெரியுமா? என்னுடைய பிசினஸ் பார்ட்னர். உங்களுக்கு பார்ட்னர் முக்கியம்னா எனக்கு ரெஸ்பெக்ட் தான். சாரி, ஐ வில் மீட் யூ அகைன். பிரேமா, என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு. எனக்கு நான் செஞ்சது சரின்னு தான் படுது. இப்போ எப்படி இருந்தீன்னா இந்த வீட்டுல தங்கி எப்படி படிப்பு முடிக்க போறேன்?
உங்களுக்கு பிடிக்கலனா now itself I'm going to hostel. நான் அங்கேயே இருந்து படிச்சுக்கிறேன். ரேமா come here. I said come here. உங்க அப்பா உன்னை என் பொறுப்புல விட்டுட்டு ஃபாரினுக்கு போயிருக்கும்போது என்னை விட்டுட்டு ஹாஸ்டலுக்கு போயிடுவியா நீ? ஹாஸ்டலுக்கு போயிடுவியா நீ? Sorry uncle. That's better. ஏய் பிரேமா வஞ்சி வா கார்ல போலாம். நமக்கு கார் எல்லாம் ஒத்துக்காதுப்பா. ஏண்டி பஸ்ல வர சுகமே சுகந்தா. பொல்லாதவடி நீ. ஏய் கொஞ்சம் இறங்கி வாயே. என்னடி? உனக்கு நான் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். நான் அடிக்கடி சொல்லுவேனே பெரிய ஓட்டப்பந்தய வீரர்னு. அவர் இவர்தான். பேர் மகேஷ். ஹலோ. ஹலோ. என் பேர் இளவரசி. பாம்பேல இருந்து புதுசா வந்து எங்க காலேஜ்ல சேர்ந்திருக்காங்கன்னு சொன்னேனே, இவங்க தான். பேரு டேய் பஸ் வந்துருச்சு வா போ. சரி வா போலாம். பொல்லாத கோவம். பஸ் வந்துருச்சு போயிட்டாரு. பாவம். போடினா. சரியான கண்ட்ரியா இருப்பான் போல. யாரு சொல்ற? அதான் நீ அறிமுகப்படுத்தினே மகேஷ். அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும். சேச்சே, மகேஷ் வேணும்னு போகல. பஸ் வந்துடுச்சு, அதனால அவசரமா போயிட்டாரு. பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் சொன்ன பாரு, அந்த மயக்கம் அவனுக்கு. மகேஷ் யாராலையும் மயக்க முடியாது. என்னாலயும் முடியலன்னா பாத்துக்கயே. மிஸ்டர் where are you going? வேற ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் அசதி தூங்கிட்டேன். What? வாத்தா வாத்து இல்லைங்க, இது கோழி. Get out man. கட்டவுத்தா கட்டவுத்தா கோழி ஓடிடாதுங்களா? Nonsense. என்ன நாணம் கட்டவனா? என்னடா நாணம் கட்டவன் மானம் கட்டவன்றான்? பேச்சு பேச்சு பேசலாம் பாக்குறியா? எங்க ஊருக்கு வாயா, கண்டதுல வச்சு உப்பு தூவிடுவேன். என்னையா உப்பு மிளகா பேர சொல்லி கிடைக்கீங்க? இது பள்ளம் டிரான்ஸ்போர்ட்டியா பலசர கடை இல்ல. என்ன கலாட்டா? ஒண்ணுமில்ல கண்டக்டர் ஐயா, நீங்களே கேளுங்க இந்த அநியாயத்தை. நான் வச்சிருக்கிறது கோழி. இந்த வாத்து மடைய அத வாத்துங்கிறான். கோழி எல்லாம் பஸ்ல ஏத்தக்கூடாதியா? அப்படிதான் அவ்வளவுதானே. நான் கோழியை வெளியே வச்சுக்கிறேன். வெளியே கூடிய சீக்கிரத்துல உனக்கு நேஷனல் கேம்ஸ்ல இடம் கிடைக்கணும்பா. மகேஷ், மகேஷ் நீ ஸ்டேட்டுக்கு செலக்ட் ஆயிட்ட. என்னது? ஓஹோ, அதுக்குத்தான் ஆர்த்தி எடுக்கிறீங்களா? நடக்கட்டும் நடக்கட்டும். எங்க முடிஞ்சிருச்சா? முதல்ல கைய குடி. எவன்டாம் இந்த நேரத்துல? பேப்பர்ல படிச்சப்பா, ரொம்ப சந்தோஷம். ஐயோ யோ சரியா கையா. ஏயா இத சுடுறதுக்கா எதையோ பறி கொடுத்த மாதிரி ஓடி வந்த? மண்டு, இவர் என்னோட எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாட்டா. எலிமெண்ட்ரியா? அப்ப சரி. என்கிட்ட எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்ச பையன் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேன்னு சொன்னா அந்த சந்தோஷத்தை தாங்க முடியலப்பா. அப்படியா? இப்ப தங்கியாச்சு இல்ல ஒதுங்கிறது. வர்றேன் தம்பி. மகேஷ் தம்பி, கை குண்டா. பஸ்ல பேசிட்டாங்க, நீதான் அந்த ஸ்டேஜ் செலக்ட் ஆயிட்டாமே. அதுவும் ஏழு ரூட்ல வர்ற பையன் நீ. எனக்கு எம்மா சந்தோஷம் தெரியுமா? நாளை அதான் ஃபர்ஸ்ட் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். நாளைக்கு நீ நேஷனல்ல ட்ரங்க் ரோட்ல வர்ற எக்ஸ்பிரஸ் மாதிரி சும்மா சல்லு வரணும். டியூட்டி டைம் ஆயி போச்சு, நான் வச்சா. சரி. இத பாச்சா, நல்ல சந்தோஷமான விஷயத்தை சொல்ற. பாச்சார் மூஞ்சி சுள்ளுன்னு விஷயம் கிடைக்கிறாரு. முதல்ல அத்த கவனி. பாச்சா பத்துமாமா. ஐயோ மகேஷி. டே மகேஷ், என்னடா இந்த புஸ்தகத்தை விட்டுட்டு போற? மகேஷ், எல்லா புத்தகங்களும் எடுத்துக்கிட்டல? எடுத்துட்டேன். சீக்கிரம் புறப்படுறா, காலேஜ் டைம் ஆகுது. ஓ வரேங்கா. வரங்க. மகேஷ், இனிமே யாரும் வரமாட்டாங்களே. ஏண்டா? கை கொடு. ஏய் குட் மார்னிங் யா. என்ன நினைக்கிற? பஸ் கிடைக்கலையா? நானே லேட்டுன்னா நீ கூட லேட்டா? வா, நான் ஒண்ணும் பஸ்ஸுக்காக காத்திருக்கல. நம்ம மகேஷ் இல்ல, அவருக்கு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் கிடைச்சிருக்கு. யாரு? நேத்து நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணியே அந்த திமிரு பிடிச்சவனுக்கா? சீ, அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. மகேஷ் ரொம்ப நல்லவரு. காலேஜுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நான் அவரை பாராட்டிட்டு தான் வருவேன். நீ வேணா போ. ஆமா, பெரிய கபில் தேவ். அவனுக்கு நீ பாராட்டு சொல்லு. இந்த ரசிகையை பொறுத்த வரைக்கும் அவர் தான் கபில் தேவ். உன்னை மாத்தவே முடியாது வஞ்சி. இப்ப அப்படிதான் சொல்லுவ. நீ அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கே புரியும். சரி, உனக்காக அவன் வர வரைக்கும் நானும் வெயிட் பண்றேன். ஓகே மகேஷ்,
நான் நினைச்ச மாதிரி நீங்க ஸ்டேட்லயே பெரிய சாம்பியனா வந்துட்டீங்க. நீங்க நினைச்ச மாதிரி அவன் தானே ஜெயிச்சான், நீங்க ஒண்ணும் ஜெயிக்கலையே. கடந்து அலைகிறாளுங்கப்பா. மன்னிக்கணும். மகேஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நன்றி. போலாமா? காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, கார்ல வாங்க, டிராப் பண்றேன். நாங்க பஸ்ல போறோம். பஸ் வர இன்னும் நேரமாகுமே. நாங்க போற வழியில தானே உங்க காலேஜ், வாங்க. அவங்க இவ்வளவு விரும்பி கூப்பிடும் போது நம்ம போகாம இருந்தா தப்பு. வர நம்மளும் கார்லயே போயிடலாம். நாங்க வரலையா? வாடா, பஸ் வந்துருச்சு, போலாம். எங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல. பத்தா ஏய், பசங்க சும்மா இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு தான் பேய அலையுதுடா. ஏன் இப்படி அலையறாங்கன்னு தெரியலையே. அவன் வேணா வேணான்னு போறான், இவங்க என்னடானா வா வான்னு கூப்பிடுறாங்க. நான் வரலாமா? என்ன முறைக்கிற? எனக்கு லிஃப்ட் தரக்கூடாதா? நான் நல்லா இல்ல? பாப்பலாம். டேய், பாத்தியாடா? ஏய் பிரேமா, சைக்கிள் புரியா? இந்த வயசுல காலேஜ் போறாரா? ஹலோ. உங்க காலேஜ்ல எலெக்ஷன் கேள்விப்பட்டேன். ஆமாங்க, காலேஜ்ல எலெக்ஷன் தான். ஆனா மகேஷ் நிக்கிறான், நான் இல்ல. நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப்பா வரலாமா? ஐயோ, உங்களை மாதிரி தாய் குலங்கள்லாம் ஓட்டு கேட்க வந்துட்டாங்கன்னா யார் ஜெயிக்க மாட்டாங்க. அதுலயும் உங்க மொஹராசி இருக்குங்களே, உங்க மொஹராசி சேர்த்து சொல்றேன். அன்னைக்கு என்னமோ பெருசா சொன்னியே, இன்னைக்கு மகேஷ பத்தி மயங்கிட்டியா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. கவலைப்படாதடா, தாய் குலமே ஓம் பின்னாடிதான். இல்லடா, ஓம் மேல அவ்வளவு அஃபெக்ஷன். யாராவன்? மகேஷ் கொண்டு போடுங்க. மகேஷ் கொண்டு போடுங்க. மகேஷ் கொண்டு போடுங்க. நாங்க விமென்ஸ் காலேஜ்ல இருந்து இங்க வந்து கேன்வாஸ் பண்றோம்னா மகேஷ் எந்த அளவுக்கு நல்லவரா இருந்திருப்பாருன்னு யோசிச்சு அவருக்கே உங்க ஓட்ட போடுங்க. மகேஷ்க்கே ஓட்டு போடுங்க. மகேஷ் ஓட்டு போடுங்க. Thank you very much. Thank you. ஏய், விழப்போற ஓட்டெல்லாம் உனக்கு இல்லடா, அவங்க அழகுக்கு. அவங்க இளமை இருக்கு. போற போக்க பார்த்தா அவங்க தான் ஜெயிப்பானுங்க போல இருக்கு. ஜால்ரா மகேஷ், 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 மகேஷ் என்ன? அவனுக்கு ஒண்ணு இல்லைங்க, அப்படி ஜெயிச்சுட்டா. அதுக்கே மூஞ்சி இப்படி சுளிச்சுக்கிட்டு வர. நான் எங்க சுளிச்சேன்? Thank you. ஹலோ மேம். Thank you. Congratulations. எனக்காக ஓட்டு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. வெறும் நன்றி மட்டும்தானா? வேற எதுவும் கிடையாதா? வேற எதுவும்? வேற எதுவும்னா ஐ மீன் பார்ட்டி ஏதாவது? பார்ட்டி ஏதாவதா? இவனுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு பார்ட்டி நிச்சயம் உண்டு. அதுவும் இன்னைக்கு. துள்ளும் இளமைது யார் தட்டி அடக்குவது? பள்ளி பருவம் இது கை கொட்டி முழக்கிடுது. இங்கே மாணவன் மாணவி ராஜ்யந்தா. துள்ளும் இளமைது யார் தட்டி அடக்குவது? பள்ளி பருவம் இது கை கொட்டி முழக்கிடுது.
சித்தப்பா காதல் பாடம் படிச்சானே முட்டு போல மலர்ந்து பட்டம்மா பூவ போல சிரிச்சாளே காலேஜ் இருக்கு காதலிக்க டீனேஜ் இருக்கு டாவடிக்க மேட்னி இருக்கு மீட் பண்ணலாம் லைலா மஜ்னு லவ் பண்ணலாம் பாப்பா கூட போப்பா ஒன்னதான் பாப்பா யார் கேப்பா ஜாலிதான் துள்ளும் இளமை இது யார் தட்டி அடக்குவது பள்ளி பருவம் இது கை கொட்டி முடக்கிடுது இங்கே மாணவன் மாணவி ராஜ்யந்தான் துள்ளும் இளமை இது யார் தட்டி அடக்குவது பள்ளி பருவம் இது கை கொட்டி முடக்கிடுது வக்கீல் பொண்ணு வரஜா அப்பப்பா வாசமுள்ள புது ரோஜா டாக்டர் பொண்ணு கமலா கண்ணாலே சைட் அடிச்ச வருவாடா வேண்டாம் கண்ணா சுந்தரிதா சுந்தரி அப்பா மந்திரிதா கிண்டல் பண்ணா கேள்வி வரும் வந்து துண்டு வழக்கு வரும் ரோசி ரொம்ப ஈசி கிட்ட போய் நேசி யார் கேப்பா தள்ளும் இளமை இது யார் தட்டி அடக்குவது பள்ளி பருவம் இது கை கொட்டி முடக்கிடுது இங்கே மாணவன் மாணவி ராஜ்யம் துள்ளும் இளமை இது யார் தட்டி அடக்குவது பள்ளி பருவம் இது கை கொட்டி முடக்கிடுது உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Let me have your books. ஆரம்பம் ஆயிடுச்சு. ஏதோ எங்களை மறக்காம இருந்தா சரி. மச்சி ஒரு மாதிரி இது எப்படியோ நல்லா இருக்கு. ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணிடுவோம். ஐம் சாரி, தெரியாம பட்டுடுச்சு. தேங்க்யூ. சாரி, தெரியாம பட்டுடுச்சு. அவங்க கிட்ட அந்த புக்ஸ் வாங்கி கொடு. புக்ஸா? நானா? நீ வேற. அவன் ஒரு புக்கு கொடுத்ததுக்கு வாங்க அடிய நினைச்சாலே திக்குனுது. நீ வேற இவ்வளவு புக்ஸ் கொடுத்திருக்க. புரியாத பைய. காலைக்கு வந்துச்சு. டேய், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மகேஷ், பாஸ்கெட்ல விழுந்தது பந்து மட்டுமல்லடா, நம்ம பிரேமா கூட. சும்மா ஏண்டா இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறேன். நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆக்சுவலா பார்த்தா என் பர்சனாலிட்டிக்கு அவ என்னத்தான் லவ் பண்ணிருக்கணும். ஆனா நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சா, அதனால நான் தான் விட்டு கொடுத்தேன். ஆமா, நம்ம காலேஜ்ல கூட அப்படிதான் சொல்லிக்கிட்டாங்க. என்னன்னு? இளவரச லவ் பண்றதுக்கு நிறைய பேர் கியூல நிக்கிறாங்கன்னு. டேய், இப்போவாவது என் பர்சனாலிட்டி பத்தி புரிஞ்சுக்கடா. புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பிரேமா வந்து டேய், ஏதோ எலெக்ஷன் கான்வாசிங்னா ஜாலியா இருக்கும்னு வந்திருப்பாங்க. அது இல்லடா, அன்னைக்கு நீ கை நிறைய புக்ஸ வச்சுக்கிட்டு பஸ்ல ஏறும்போது அந்த புக்ஸ அவ தானா கையில வாங்கி வச்சுக்கிட்டாலே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது எது? அதை விடுற. அதான்டா லவ்.
தினமும் பருக வா வா கொடியில் உறங்கும் மலரே எழுந்து வா வா இதழில் அமுதம் தினமும் பருக வா வா கொடியில் உறங்கும் மலரே எழுந்து வா வா நீலாச்சாலையில் ஓடி வீழா காணுமே ஜோடி ஆடை மீறுதே பெண்மை ஆசை மீறுதே உண்மை ஆடை மீறுதே பெண்மை ஆசை மீறுதே உண்மை மேலுடை நானடி இதழில் அமுதம் தினமும் பருகவா கொடியில் உறங்கும் மலரே எழுந்து வா வா தினம் ஆயிரம் வீதம் முத்தம் தந்திடு போதும் உன்னை நான் அணைத்தால் இதயம் நொறுங்கிடாதோ இதழில் அமுதம் தினமும் பருக வா வா கொடியில் உறங்கும் மலரே எழுந்து வா வா la 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 la. Let thy mind, let thy eat the body. Please follow me carefully. Let thy mind, let thy eat the body. Do you all follow me? Any doubts? Yes. அத கொஞ்சம் தமிழ்ல சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் புரியும். ஷேக்ஸ்பியர் தமிழ்ல எழுதலையேப்பா. அதனாலதானே சார் நான் உங்களை கேட்கிறேன். இல்லன்னா நான் அவரையே கேட்டிருப்பேனே. Sit down. Let thy mind, let thy eat the body. அதாவது நீ என்ன நினைக்கிறியோ அந்த நினைவுகளே உன்னை சாப்பிட்டுடும். உதாரணமா நீ ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு நினைச்சுக்க. நான் இல்ல சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு ஒரு 1 hour பர்மிஷன் வேணும் சார். I won't allow you. ஏன்னா என் கிளாஸே 1 hour தான். அதுவும் இல்லாம ஒரு முக்கியமான பாடம் நடத்திட்டு இருக்கிறேன். Sit down. சார் I say shut up and sit down. சார், துபாயில இருந்து இன்னைக்கு எங்க மாமா வராரு. அதுக்காக நான் ஏர்போர்ட் போகணும் சார்.
சுத்தினாலும் சுத்துறான், பயங்கரமா சுத்துறான். என்னப்பா சுத்துறான்? சுத்துறான் சார், சுத்துறான். மேல மேல ஏரோப்ளேன் சுத்தம் சுத்துறான். இல்லடா. ஓகே ஓகே, யூ கேன் கோ. தேங்க்யூ சார். Gentlemen, let thy mind, let thy eat the body. ஐயோ, வருஷம் பூரா இதுதானா? அப்படி சொல்லலப்பா. டைம் ஆயிடுச்சே, இன்னும் வரலையே. இன்னைக்கு நல்லா திட்டு வாங்க போறோம். ஆமா, மகேஷுக்காக எவ்வளவு திட்டு வேணாலும் நான் வாங்குவேன். வாங்குவேன். ஏய் போன் கவுண்டர். சாரி. அறிவில்லாத முண்டா, கொஞ்சம் கூட அறிவில்ல. ஸ்டூபிட். டோன்ட் ஷவுட், டோன்ட் ஷவுட். இப்போ என்ன ஆயிடுச்சு? Dress நனைஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. இஃப் யூ டோன்ட் மைண்ட், பின்னாடி இருக்கே, என் வீடு பக்கத்துல தான். வா, ட்ரெஸ் மாத்தி விடுறேன். என்ன திமிரு பாரு. நான் வரட்டா? வாமா. மகேஷ், மகேஷ், சோம்பேறி, இன்னுமா தூங்கிட்டு இருக்க? எழுந்துடுறா. விடிஞ்சு அவ்வளவு நேரம் ஆச்சு. அட, சொல்லிக்கிட்டே இருக்கேன். மகேஷ், 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 என்னடா இது? உடம்பு இப்படி சுடுது. நேத்து மழையில நனைஞ்சு உடம்ப நல்லா கெடுத்துக்கிட்ட. சரி சரி, இன்னைக்கு காலேஜுக்கு போக வேண்டாம், வீட்லயே ரெஸ்ட் எடுத்துக்க. மகேஷ், மகேஷி, உனக்கு ஒரு அற்புதமான நியூஸ் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னங்க, பையன் இன்னும் தூங்கிட்டு இருக்கானா? தொட்டு பாருப்பா, எவ்வளவு ஃபீவரா இருக்குன்னு. ஃபீவரா? ஆமா. நான் நினைச்சேன் இப்படி ஏதாவது ஒண்ணு ஆகும்னு. நேத்து மழையில எங்க போய் சுத்துனீங்க? நான் எங்க சுத்தினேன்? இந்த பையதாங்க பிரேமாவுக்காக கொற்ற மலையில காலேஜ் விட்டு ஓடி வந்துட்டான். யாருப்பா அந்த பிரேமா? அந்த பிரேமா பிரேமா தெரியாது, நம்ம பிரேமாங்க. முழு பேர் பிரேமா நந்து. நாங்க நாங்க நந்த மட்டும் அழிச்சிட்டு செல்லமா பிரேமா பிரேமான்னு கூப்பிடுவோம். ஆமாக்கா, அவன் ரொம்ப நல்லவன். அவன் தான் எங்க காலேஜ்லயே ஹீரோயின். சுமாரா சாம்பியன். எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுக்கு அவன். சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். நல்ல வேலை வளராம இருந்தியே. ஆமா, என்னமோ அற்புதமான நியூஸ் இருக்குன்னு சொன்னியே, என்னடா அது? அவ்வளவு சுலோபமா சொல்லுவேனா நானு? என் கண்ணு இல்ல, சொல்லுடா. அப்படி கேளுன்னு நான் சொல்றேன். பிரேமா இல்ல, பிரேமா நந்து இல்ல, சாயந்தரம் திருவிக்கா பார்க்கல உன்னை சந்திக்கிறேன்னு இருக்கான். பாவி, எனக்கே இந்த கதின்னா அப்ப அவளுக்கு மோசமானவன்டா எங்க அப்பா. நான் காலேஜுக்கு போறேன். என்னடா இது, இவ்வளவு ஃபீவர் வச்சுக்கிட்டு காலேஜுக்கு போறானா? பேசாம நாளைக்கு போ. ஒண்ணு இல்ல, ஏதோ ஒரு முக்கியமான பிராக்டிகல் இருக்கிறதா இளவரசர் சொல்லியிருக்கா, அதனால நான் போய் தான் ஆகணும். நான் போட்டா? சரி, உனக்கு உடம்புக்கு சரியா இருந்தா போயிட்டு வா. இல்லக்கா, பிராக்டிகல் சொன்ன உடனே உடம்பு சரியாயிடுச்சு. தொட்டு பாரு. சரிடா, போயிட்டு வா. வாடா. காஃபி சாப்பிட்டு போடா. சரி, கொடு. காஃபி. இந்தா. இந்த. இன்னைக்கு ஸ்கை ரொம்ப அழகா இருக்குல்ல? இன்னைக்கு நீங்க போட்டிருக்கிற சட்டை உங்க கலருக்கு ரொம்ப மேட்சா இருக்கு. எங்கேயோ பாடுற குயிலோட பாட்டு ரொம்ப இனிமையா இருக்கு. உங்க குரல் இனிமையை விடவா? இந்த மலர் எவ்வளவு மென்மையா இருக்கு. உங்க மனசை விடவா? மேகங்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுதுல்ல? பந்தயத்துல நீங்க ஓடுற வேகத்தை விடவா?
ஆமா, இந்த சாக்லேட் யாருக்கு? உங்களுக்கு தான். இந்தாங்க. தேங்க்யூ. இந்த சாக்லேட்டை விட குரல்ல ஒரு பாட்டு பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் யுவர் வாய்ஸ் வெரி மச். அன்னைக்கு பார்ட்டியில நீங்க பாடின பாட்டு இன்னும் என் மனசுலயே இருக்கு. ஐயோ, அந்த மாதிரி பாட்டுலாம் எனக்கு பிடிக்காது. ஏதோ அன்னைக்கு பார்ட்டில அப்படி பாட சொன்னாங்க, அதனால அவங்க டேஸ்டுக்கு நான் அப்படி பாடினேன். அப்போ உங்க டேஸ்ட்ல எனக்காக என்ன பத்தி ஒரு பாட்டு பாடுவீங்களா? ஷூர். நாளைக்கு ஈவினிங் எங்க வீட்டுக்கு வரீங்க, அங்க வந்து எனக்காக ஒரு பாட்டு பாடுறீங்க. பிகாஸ் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மகேஷ், சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களே. You know, I'm very happy. வாங்க, உள்ள வாங்க. யாருமா அது? சித்தப்பா, என்னோட அத்லெட் ஃப்ரெண்ட பத்தி சொல்லிட்டு இருப்பேன்ல, அவர்தான் இவரு. I see. Pleasure meeting you, young man. எங்க சித்தப்பா மிலிட்டரியில மேஜரா இருந்தாரு, அதனாலதான். அந்த பலம் தெரியுது. இதெல்லாம் அந்த காலத்து ஸ்ட்ரெங்க் பா, இப்பதான் ஸ்ட்ரெங்தே இல்லையே. பிரேமா உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. நானும் யங் ஸ்டேஜ்ல உன்ன மாதிரி பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் தான். நான் கூட நிறைய கப்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறேன் ஸ்கூல்ல படிக்கும் போது. ஆனா ஓ அளவுக்கு இல்ல. கிளப்புக்கு போட்ட டைம் ஆச்சு, நான் வரேன். வரமா? ப்ளீஸ் கம். எனக்காக பாட்டு பாட ஆர்கெஸ்ட்ராவோட வந்திருக்கீங்க போல இருக்க. கிட்டாரோட தானே வந்திருக்கேன். நீங்க கிட்டாரோட வந்ததே எனக்கு ஆர்கெஸ்ட்ராவோட வந்த மாதிரிதான். பாடுங்க. அழகான பூக்கள் மலர்ந்தாடுமே, நீ வந்தால் வாய் மூடுமே. பொன்மானே சென்றேனே வந்தேனே, உன் கண்ணை கண்டேனே என்னை நானே. அழகான பூக்கள் மலர்ந்தாடுமே, நீ வந்து நின்றால் வாய் மூடுமே. காலங்களே சொல்லுங்களே, காதல் ஒரு வேதம், வேதங்களின் சாரங்களை நான் பாடுவேன் நாளும். ஓடைக்கரை பூக்கள் எல்லாம் உன் பேரையே பாடும். ஓடைக்கரை பூக்கள் எல்லாம் உன் பேரையே பாடும். சூடும் பூவெல்லாம் மோட்சம் போகுமா, ஜீவன் தொடும் தேவன் மகள் யாரது நீயா. அழகான பூக்கள் மலர்ந்தாடுமே, நீ வந்து நின்றால் வாய் மூடுமே. மேகங்களில் ஊஞ்சல் கட்டி
ஆடிவிடு தோழி ஆகாயத்தில் பூப்பு கட்டும் ஆணையிடு தேவி மௌனங்களே உன் பாஷையா தாங்காதடி ஆவி நான் பாடும் கானங்கள் காதில் கேட்குமா நான் பாடும் கானங்கள் காதில் கேட்குமா காதல் தரும் காமன் மகள் யாரது நீயா அழகான பூக்கள் மலர்ந்தாடுமே நீ வந்து நின்றால் வாய் மூடுமே பொன்மானே செந்தேனே வந்தேனே உன் கண்ணில் கண்டேனே என்னை நானே அழகான பூக்கள் மலர்ந்தாடுமே நீ வந்து நின்றால் வாய் மூடுமே ஹா 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 இத ஏன் ஞாபகார்த்தமா நீங்களே வச்சுக்கோங்க. ஏண்டா மாதிரி அவ வீட்டுக்கு நீ போனியே சமாச்சாரம் என்ன ஆச்சு? சமாச்சாரமா? அதான்டா பரான சமாச்சாரம். டேய், அது இல்லடா, நீ அவளை காதலிக்கிறன்னு சொன்னியே அத பத்தி கேக்குறேன். என்னால அவகிட்ட எதுவுமே நேரடியா கேட்க முடியலடா. அட ஆண்டவா, ஏண்டா இத கூட வேணா சொல்லி தரணும். நீ ஒண்ணு செய்ய. என்னடா? பேசாம அவளுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுத. நம்ம குமார் நல்ல கவிதைலாம் எழுதுவானே, அவனை எழுத சொல்லுவோமா? டேய், நீ எல்லாம் ஏண்டா லவ் பண்ணணும்? ஏண்டா? என்ன காதலிக்கிறது நீ, கவிதை எழுதுறது அவனா? போட்டாங்க. டேய், நம்ம காலேஜ் லைப்ரரி இருக்குல்ல, அங்க போய் நல்ல புக்ஸ் பார்த்து எழுதுவோமா? ஐயோ, உன்ன மாதிரி ஆளுங்களுக்காகத்தான் காலேஜ்ல லைப்ரரி கட்டி வச்சிருக்கான் போல இருக்கு. என் உயிரில் வசிக்கும் உயிரே, பீலி கொண்டு உன் பெயர் எழுதப் போகிறேன். பேனா முள்பட்டு உன் பெயர் காயப்பட்டு விடுமோ என்ற கலக்கம் எனக்கு. இது போலுண்டா மச்சி, உன் லவ் சக்சஸ். உன் அழகு பெயரை யாராவது அழுத்தி உச்சரித்தாலும் நான் அழுது விடுவேன். இந்த லெட்டர் கொண்டு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் எழுதினதை பார்த்தா உன்னால பைத்தியமா பிடிச்சிருக்கும் போல இருக்கு. இதுக்காகத்தானே இத்தனை நாளும் ட்ரை பண்ணது. என்னடி சொல்ற? உண்மையிலேயே நான் அவனை லவ் பண்ணல, ஜஸ்ட் லவ் பண்ண மாதிரி நடிச்சேன். அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்துறானே, அத நினைச்சா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பிரேமா, நிஜமா அவன் சொல்ற? சத்தியமா. பாவண்டி மகேஷ். பிரேமா, உனக்கு பிடிக்கலன்னா இப்பவே அவர்கிட்ட போய் சொல்லிடு. என்ன, உன் மேல அவர் உயிரையே வச்சிட்டு இருக்காரு. வஞ்சி, என்னோட விளையாட்டுல இதுதான் முதல் அத்தியாயம். பட் இங்க நடந்தத மகேஷ் கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னால முடியாது. அப்ப இந்த விஷயத்துல நான் இன்னும் சிவியரா நடந்துக்குவேன். அது உனக்கு சம்மதமா? அது உன்னால முடியாது. சோ ப்ராமிஸ் பண்ணு. நான் கொடுத்த லவ் லெட்டருக்கு பிரேமா ஏதாவது பதில் சொன்னால? அது அவளே உங்ககிட்ட சொல்லுவா. அதோ பிரேமாவே வந்துட்டா. குட் ஈவினிங். குட் ஈவினிங். என் மேல நீங்க எந்த அளவுக்கு அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி. பொம்பளைங்க பேசஞ்சரா வந்தா தான் இடிக்கிறதுக்குன்னே பஸ்ல ஏறுறீங்க. கண்டக்டரா வரும்போது ஏன் இடிக்கிறீங்க? போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கு மதிப்பு கொடுங்க ஐயா. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கைய வெளியே நீட்டாதேன்னு போடு போடக்கூடாது, கைய உள்ள நீட்டாதேன்னு தான் போடணும். நீ பார்த்து ஓட்டி தொலை ஐயா. அதான் நிறுத்துடி.
வீட்டுலதான் உன் சத்தம் பொறுக்க முடியலன்னா பஸ்ல வந்து புஸ்ஸு புஸ்ஸுன்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு தாண்டி புருஷனும் கொஞ்சாதையும் ஒரே இடத்துல வேலை பார்க்க கூடாதுங்கிறதே. பஸ்ல தான் கண்டக்டர்னா வீட்லயும் கண்டக்டர்னு நினைப்பு. என்ன இங்க மனகலே? நானும் மனுஷிதான். காலங்காத்தால எந்திரிச்சு பாத்திரம் துலக்கிறதா, படவை துவைக்கிறதா, சமையல் பண்றதா, குழந்தைய பாத்துக்கிறதா, கூட மாட ஒத்தாசை பண்றது தானே. மாடு மாதிரி வண்டியை மட்டும் ஓட்டு. இப்ப ஸ்டீரிங் அப்படியே விட்டுட்டு எந்திரிச்சு வந்தேன். என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவ? தொண்ணு பேசுது இப்படி என்ன பண்ணுவ? வா பாக்கலாம். சும்மா இருமா. அந்த ஆளு பயந்து வண்டி எங்க கொண்டு விட்டுற போறான். அந்த ஆளு நம்பி நாங்க இத்தனை பேர் இருக்கோம். உங்க குடும்ப சென்னையில இங்கே வச்சுக்காங்க, வீட்டுல கொண்டு வச்சுங்க. டிக்கெட் வாங்கினியா? இந்த இடத்துக்கு இந்த எகர எகர இறக்கி விட்டுருவேன். தப்பா ஊதிட்டேயா. டபுள் ரைட், 4 ரைட். சார் குட் மார்னிங் சார். சார் இன்னும் நான் ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணல சார். ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணல. டிக்கெட் கொடுக்கல சார். மாட்டினேன், நல்லா மாட்டினேன். சீட்டை கிழிச்சிடும் பார். சார் கொடுக்கணும் தான் சார் இருந்தேன். அதெல்லாம் கேட்கல சார். இப்ப கொடுத்துருங்க சார். என்ன போய் எது போய் ஏன் போய்? ஏய்யா, பஸ்ஸத்தான் சரியா ஓட்ட முடியல, குடும்பத்தையுமா சரியா ஓட்ட முடியல. உனக்கெல்லாம் ஏய்யா குடும்பமும் பொண்டாட்டியா? என்ன எடுத்துக்க, வீட்டுக்குள்ள போனாலே ஆண் சிங்கம் போற மாதிரி. சார் சார், உங்க சம்சாரம் பச்சையமா பின்னால ஏறாங்க. என் சம்சாரமா? நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன் சார். என் கேஸ் சார் எங்கிட்ட விட்டுட்டு நான் பாத்துக்கிறேன். வரல. ஏண்டா மகேஷ், பிரேமாவுக்கு நீ லவ் லெட்டர் கொடுத்திய, அவகிட்ட இருந்து ஏதாவது ரியாக்ஷன் கிடைச்சதா? ரியாக்ஷன் ரொம்ப பவர்ஃபுல். நீ அவளை சந்திச்சியா? நான் போய் அவளை சந்திக்கிறதா? அவ வந்து என்ன பார்த்தாடா? பார்த்து மகேஷ், நீங்க என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா. அப்ப தலைவருக்கு இன்னைக்கு ஒரே மூடுதான். ஏண்டா மகேஷ், உனக்காக அன்னைக்கு லைப்ரரியில லவ் லெட்டருக்கு வார்த்தைகளை தேடி எடுத்து கண்டுபிடிச்சு கொடுத்தோமே, அதுக்கு ட்ரீட் கிட்ட ஒண்ணும் கிடையாதா? ட்ரீட்டா? எது எவ்வளவு வச்சிருக்க? 10 ரூபாய் தான்டா இருக்கு. 10 ரூபாய் தானா? கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்போம். பையன் சிங்கிள் டீ குடிக்க கூட யோசிப்பான். இன்னைக்கு எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க் சப்ளை பண்றான். அது எப்படி? எல்லாம் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் புதுசா வந்திருக்குல்ல. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்டா? அவதான்டா அன்னைக்கு எலெக்ஷன்ல அவனுக்காக ஓட்டு கேட்க வந்தாளே பிரேமா, அவதான். ஓ, அன்னைக்கு ஒரு நாள் ஒண்ணு பஸ்ல அடி வச்சுக்காத மச்சி. அவளுக்கு நான் யாருன்றது காட்டிடுறேன். அவளுக்கு சப்போர்ட்டா எவன் வரான்றதையும் பாத்துறேன். யூ பிளடி. அடிச்சுட்டேல, என்னடா செய்வ? ஒரு நாளைக்கு உன் கண்ணு முன்னாடி அவளை கடத்திக்கிட்டு போல. என் பேரு மோலியே இல்ல. ஹலோ ஹலோ ஹலோ, நான் மகேஷ் பேசுறேன். இப்பதான் ஜஸ்ட் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். ஏய் மகேஷ், மகேஷ் பேசுறாரு, வாங்கடி. வெரி நைஸ் ஆஃப் யூ. என் கூட எலெக்ஷன்ல போட்டி போட்டானே அந்த முரளி, அவன் நம்ம 2 பேர் மேலேயும் ரொம்ப கோவமா இருக்கான். நீங்க எதுக்கும் வெளியே வரும்போது ஜாக்கிரதையா இருந்தா நல்லது. அப்படியா? இப்ப பாருங்க ஒரு ஐடியா. மகேஷ், நாளைக்கு எனக்கு பர்த்டே. இஸ் இட்? என்கிட்ட சொல்லவே இல்லையே. அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், பட் உங்க பாட்டு ஞாபகத்துல என்னையே மறந்துட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே. அப்ப நாளைக்கு எனக்கு உங்க வீட்டுல டின்னர். மகேஷ், என் பர்த்டேயே நான் வீட்டுல ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணினாலும் உங்க கூட தனியா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தனியா எங்க போறது? நாளைக்கு சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு வந்துரு. கரெக்டா 4 மணிக்கு வந்துரு. நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். ஓகே, சேப்பாக் ஸ்டேடியம் தானே? நான் 4:30 எல்லாம் வந்துடுறேன். பட் எனக்காக என்ன பிரசன்ட் கொண்டு வருவீங்க? என்னையே உங்ககிட்ட கொடுத்ததுக்கு பிறகு என்னால வேற என்ன பிரசன்ட் பண்ண முடியும்? இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. என்னையே உங்ககிட்ட கொடுத்ததுக்கு பிறகு என்னால வேற என்ன பிரசன்ட் பண்ண முடியும்? பாவண்டி. நாளைக்கு ஷார்ப்பா 4:30 நான் ஸ்டேடியத்துல வெயிட் பண்றேன். ஓகே? மகேஷ், இப்ப நீங்க பிராக்டிஸ் பண்றதே இல்ல? ஸ்போர்ட்ஸுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். பிரேமாவை பார்த்ததுக்கு அப்புறம், அவளோட பழகினதுக்கு அப்புறம் என்னோட ஆசை லட்சியம் எல்லாமே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட குடும்பம் நடத்தணுங்கிறதான். மகேஷ், இந்தியாவிலேயே ஓட்டப்பந்தயத்துல பெரிய வீரனா வரணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்றேன், தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ்.
அதை விட எங்களோட காதல் சக்சஸ் ஆகணும்னு நீங்க ப்ரே பண்ணீங்கன்னா நான் அதிகமா சந்தோஷப்படுவேன். நீங்க லவ் பண்ற அளவுக்கு அவ உங்களை லவ் பண்றான்னு நினைக்கிறீங்களா? பிரேமா ஏதாவது? வஞ்சி, என்னோட விளையாட்டுல இதுதான் முதல் அத்தியாயம். பட் இங்க நடந்தத மகேஷ் கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா உங்களை டெஸ்ட் பண்ணலான்னு அப்படி சொன்னேன். Happy birthday to you. Happy birthday to you. நான் அவசரமா தாஜ் வரைக்கும் போகணும். அங்க இருந்து போன் வரும். வந்தா நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லு. ஓகே. Enjoy yourself. நம்ம ஹீரோ இப்ப எனக்காக ஸ்டேடியத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. பிரேமா, என்ன இருந்தாலும் மகேஷ் பாவம் பஸ் ஸ்டாப்ல அத்தனை பேருக்கு மத்தியில என் அவமானத்துக்கு ஆளாக்கிட்டு போனானே, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? மகேஷ் உன்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கல, நினைக்கவும் மாட்டாரு. நேரடியா அவர்கிட்டயே போய் சொல்லிருக்கலாம் இல்லையா? அதை விட்டுட்டு இந்த நாடகம் எல்லாம் தேவையா? நாடகமா? நாடகத்துல இப்பதானே ஃபர்ஸ்ட் சீனே ஆரம்பமா இருக்கு. ஏண்டா மகேஷ், பர்த்டே பார்ட்டி எல்லாம் ரொம்ப அமக்கலமா நடந்திருக்குமே. என்ன இருந்தாலும் உன் காதலுக்கு தூது போனவன் நான் இல்லையா? ஆனா என்ன பிரயோஜனம்? நீ என்ன மறந்துட்ட? என்னடா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கிண்டலா பண்ற? என்னது? அவ வரவே இல்ல. இது வரலையா? ஏன்? இனிமே அவளை நான் பார்த்தா பேசவே மாட்டேன். அவகிட்ட நீயே போய் சொல்லு. யாராவன்? நீதான் அவ கூட பேச போறது இல்ல, அப்புறம் ஏன்டா சொல்லணும்? கடைசியா நான் அவகிட்ட பேச மாட்டேங்கிறத சொல்லணும். அத நீயே அவகிட்ட போய் சொல்லு. அப்படியா? சொல்றேன். என்ன கோவமா? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அட, உங்களுக்காக நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணிருக்கேன். வெயிட் பண்ணதுக்காக நான் ஒண்ணும் கோச்சிக்கல. அன்னைக்கு ஈவினிங் 4:30 ஷார்ப்பா ஸ்டேடியம் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு வராம போயிட்டியே. சாரிமா. சாரி சொல்லிட்டா போதுமா? 6:30 வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணேன். உன் பர்த்டே நானே செலிப்ரேட் பண்ணிட்டேன். என்ன என்ன சிரிக்க வேண்டியிருக்கு? பின்ன ஏய், உன் கண்ணு முன்னாடி அவளை கடத்திக்கிட்டு போறேன்னு சொன்னல, செஞ்சு காட்ட பாத்தியா? உன்னால முடிஞ்சு பாரு. I'm sorry. You bloody. I'm so sorry. அன்னைக்கு நீ சொன்ன அதே வார்த்தை தான். அன்னைக்கு பஸ்ல அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்திட்டேல்ல, அதுக்கு பதில் தரவா? போடா போய். நீயும் என்ன மாதிரி 4 பேருக்கு மத்தியில என்ன அவமானப்படுத்தி இருந்தா கெட்டிக்கார. அதை விட்டுட்டு சுத்த பேடி மாதிரி ஒரு பொம்பளைய கட்டி போட்டு அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? சீ, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? என்னடி சொன்ன? ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்டி. நாட்காலே கீழே போடு, இல்ல உன் காதலை முகத்தை பூசி கீடுவேன். முரளி, தீ அவன் மேல பட்டது, உன்னை வெட்டி புதைச்சிட்டு வந்தார் ராஸ்கல். மாப்பிள்ளைக்கு காதல் பரிசு கொடுங்கடா.
நாளா நர்சிங் ஹோம்ல படுத்திருந்தியே, பிரேமா ஒரு நாள் வந்து ஒண்ணு பார்த்தாலும்? ஒருவேளை உங்க சித்தப்பா ஊர்ல இல்லாம இருந்திருக்கலாம். என்னடா சித்தப்பாவும் சொத்தப்பாவும்? அவன் வந்து ஒண்ணு பார்க்கணும்ல? அவளுக்கு என்னாச்சோ தெரியலடா. நீ வேணா போய் பார்த்துட்டு வாங்க. அட்டடா, ரொம்ப முக்கியம் இல்ல. சரி, உனக்காக நான் போய் அவளை போய் பார்க்கறேன். மட்டுமா? டேய், அவனை இடத்த மாத்தி நிக்க சொல்லு. ஹலோ இளவரசு. ஹலோ. வாட் a pleasant surprise. வாங்க. Please sit down. Thank you. Coffee, cold drinks, anything? சோஃபா நல்லா இருக்கு. இன்டீரியர் டெக்கரேஷன் கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நீங்க நல்லா இருக்கீங்களோ? I'm fine. மகேஷ் கூட நல்லா இருக்கான். Oh, I'm sorry. கேக்க மறந்துட்டேன். மகேஷ் இப்ப எப்படி இருக்காரு? உயிரோட தான் இருக்கான். ஏன் பிரேமா? தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்காக அவன் அடிபட்டு 4 நாளா ஹாஸ்பிடல்ல படுத்திருந்தானே, ஒரு தடவையா வந்து அவன் எப்படி இருக்கான்னு பாத்தீங்களா? உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் சொல்லாம இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. நான் மகேஷ காதலிக்கல. ஏங்க, அன்னைக்கு அவன் அடிப்பட்டதுல கையோ காலோ போயிருக்குமோன்னு பயப்படுறீங்களா? அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணு ஆயிடல. ஏன்னா பணக்காரங்க காதலாம் அப்படித்தான் இருக்கும். இத சித்திரவதை செய்யாதீங்க. பின்ன இத்தனை நாளா உங்களுக்கு பிடிச்சிருந்த மகேஷ இப்ப ஏன் திடீர்னு பிடிக்கல? இளவரசு, I like him. But I can't. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. மகேஷ் என்ன இன்சல்ட் பண்ணதுனால நானும் அவரை இன்சல்ட் பண்ணுங்கிற மோட்டிவ்ல ஏதோ விளையாட்டா அவரை காதலிக்கிறதா நடிச்சேன். ஆனா அது இப்படி விபரீதமாகும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமாம்மா, உங்களை மாதிரி பெண்கள் எல்லாம் விளையாடுறதுக்கு ஆண்கள் தானே பிளே கிரவுண்டு. பட் ஒன் திங், இதே மாதிரி ஆண்கள் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் தாலி இல்லாத தாய்மார்களா இருப்பாங்க. ஐயோ, என் நிலைமையை புரிஞ்சுக்காம எதையோ பேசுறீங்களே. மகேஷ் கூட உங்களை பத்தி புரிஞ்சுக்கலதான். புரிஞ்சிருந்தா உயிருக்குயிரா மதிக்கிற ஸ்போர்ட்ஸ கூட பெருசா நினைக்காம உங்க பின்னாடி சுத்திருப்பானோ, இல்ல அடிவோதான் வாங்கிருப்பானா? உங்க விளையாட்டால அவன் எந்த நிலைமைக்கு ஆளாயிட்டான் பாத்தீங்களா? தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ஏம்மா, உங்க மேல உயிரே வச்சுக்கிட்டு இருக்க மகேஷ இப்ப ஏன் காதலிக்க கூடாது? அண்ணா அழகு இல்லையா, படிப்பு இல்லையா? ஐயோ, என்னால அது முடியாது இளவரசு. பிகாஸ் என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கிற மாப்பிள்ள ஸ்டேட்ஸ்ல இருக்காரு. தயவு செஞ்சு எனக்காக நீங்க இத மகேஷ் கிட்ட சொல்லிடுங்க. சபாஷ். மகேஷ் நீங்க காதலிச்சதை நான் தான் சொன்னேன். இப்ப நீங்க காதலிக்கலங்க விவரத்தையும் நான் தான் சொல்லுமோ? இத அவங்கிட்ட சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இல்ல. இளவரசு, ஒரு நிமிஷம். மகேஷ நாங்க எப்பவும் சந்திக்கிற பார்க்கல நாளைக்கு ஈவினிங் மீட் பண்றேன்னு சொல்லுங்க. எவன்டா அவன் போடாங்க. மகேஷ், ப்ளீஸ் கம் இன். உள்ள வாங்க, பேசலாம். பரவாயில்ல. வெளியே மழை பெய்யுதுல? பரவாயில்ல. கொடைக்குள்ளையாவது வாங்க. வேண்டாம், முழுக்க நனைஞ்சதுக்கு அப்புறம் கொடை எதுக்கு? 5 o'clock வர சொன்னதா இளவரசு சொன்னா, அதான் மழைன்னு கூட பார்க்காம ஓடி வந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மகேஷ். யூ சில்லி, ஏன் அழற? பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏய், நீ என்ன வந்து பார்க்கல, நான் கோமா இருக்கேன்னு நினைச்சிட்டியா? நத்திங் லைக் தட். நோ மகேஷ், அதை விட பெரிய தப்பு பண்ணிட்டேன். வாட்? மகேஷ், நான் உங்களை லவ் பண்ணல. மழையில கூட ஜோக்கா? What a great joke. Mahesh, please believe me. I didn't love you.
I can't love you. வெரி குட், டயலாக் ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ மகேஷ், I'm so sorry. I'm talking seriously. உங்க களங்கமில்லாத இதயத்தை புரிஞ்சுக்கதனா உங்க வாழ்க்கையோட விளையாடிட்டேன். அதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா உங்களை காதலிக்க முடியாது. உங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல பழகுனதுனால எனக்கு உங்க மேல லவ் வரல. அது மட்டும் இல்ல, என்னோட மர மாப்பிள்ள அமெரிக்கால இருக்காரு. எங்க பேரண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண இடம் அது. எனக்கு இந்த காதல் எல்லாம் நம்பிக்கை கிடையாது. Yes, I don't believe love also. ஏன்னா காதல் யாரும் தானா வர வைக்க முடியாது. அது ஒவ்வொருத்தர் இதயத்துல இருந்து அவங்களையும் மீறி வரணும். நமக்கு மீறிய சக்தி தான் காதல்னு நினைக்கிறவனா. அதனாலதான் காதல் தெய்வீகமானதுன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த காதல் உங்க மேல வரல. இந்த நிலைமையில நான் என்ன செய்ய முடியும்? தயவு செஞ்சு என் நிலைமையில இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இந்த கல்லெஞ்சு கறி. நீங்க எனக்காக அடிபட்டு கிடந்தப்ப கூட உங்களை பார்க்க வரல. ஏன் மகேஷ் பேச மாட்டேங்கிறீங்க? தயவு செஞ்சு நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்து என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க மகேஷ். இல்ல பிரேமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எது எப்படியோ நீங்க என்ன தப்பா நினைக்கிறேன்னா நான் உங்களை வீட்டுல டிராப் பண்றேன். வாங்க. ஓகே, see you, bye. அப்பா, பெரிய ரிலீஃப். 20 வருஷமா இந்த காலேஜ்ல அறுத்துட்டு இருந்த கிழம் இன்னைக்கு ரிட்டையர் ஆகி போயிடுச்சு. இன்னைக்கு யாரோ புது ப்ரொஃபசர் வர போறதாம். சாச்சா, வர நம்ம காலேஜ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம போச்சு. அழகா மயில் மாதிரி ஒரு லேடி லெக்சர் வந்தா பாட்டு படிக்க ஒரு இன்ட்ரெஸ்டே வரும். ஏன் அது ராம்ல ப்ரொஃபசரா இருக்க கூடாதா? சரி சரி விடுங்க. அது யாரா இருந்தா நமக்கு என்ன? எப்படியோ இன்னைக்கு வரப்போற ப்ரொஃபசர் நிச்சயமா நம்ம கிட்ட மாட்டிக்க போறாரு. அதுலயே கிழடா இருந்தா இன்னைக்கே ரிட்டையர்மெண்ட் தான். எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப நான் பேசலாமா? மை நேம் இஸ் மகேஷ். இந்த காலேஜுக்கு புதுசா வந்திருக்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஃபார் இங்கிலீஷ். நான் உங்களை ஸ்டூடெண்டாவோ இல்ல என்ன ப்ரொஃபஸராவோ நினைக்கல. We are all friends. Wish you behave as friends. Wish we move as friends. உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே? May I know your good name? மகேந்தர் from Bombay. அசோக் from Bombay. சாகர் from பூனா. பாஸ்கர் from Bombay. பிரியா from மெட்ராஸ். குட் மார்னிங் சார். என்ன சார் நீங்க நான் கூப்பிட ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி இவ்ளோ ஃபாஸ்டா வரீங்க? ஐ எம் சாரி, கவனிக்கல. ஏன் சார் நீங்க எக்ஸர்சைஸ் எல்லாம் கூட பண்ணுவீங்களா? என் லைஃபே ஒரு எக்ஸர்சைஸ் தான். பரத், நான் ஸ்போர்ட்ஸ்ல ஸ்டேட் சாம்பியன். அதனால தான் இந்த எக்ஸர்சைஸ் ரன்னிங் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பிரியா, பார்த்தா இப்படி இருக்கான்? இவன் எப்படி ஸ்டேட் சாம்பியனா இருப்பான்னு நினைக்கிறியா? இந்த இயர் நேஷனல் ஸ்போர்ட்ஸ்ல கூட நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எனக்கு கூட ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். காலேஜ்ல நடக்கிற ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். நீங்க எனக்கு கோச்சிங் கொடுப்பீங்களா சார்? ஷூர். இப்போ காலேஜுக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா? சார் நான் உங்களை டிராப் பண்ணட்டுமா? யூ நாட்டி. हेलो महेश ब्रदर, कैसे हो? बैठो 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 यार। तुम्हारी क्लास में लड़कियां बहुत अच्छी आती है, हमारी क्लास में कोई नहीं आता। क्या वजह है इसकी? बोलो ना यार।
बोलो ना अरे बोलो यार बोलो ना प्लीज எனக்கு ஹிந்தி தெரியாது. எனக்கு தமிழ் நல்லா தெரியும். அதான் தமிழ்லயே சொல்லுங்கன்னு சொல்றேன். உங்க கிளாஸ்ல மட்டும் கேர்ள்ஸ் கரெக்டா அட்டெண்ட் பண்றாங்க, எங்க கிளாஸ்க்கு மட்டும் யார் வருது இல்ல. கீப் இட் அப். ஓகே ஓகே கீப் இட் அப். சார் எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன ஏதாவது புக்ஸ் வேணுமா? நோ சார். Then what else you want to know? நாளைக்கு என்னோட பர்த்டே. Is it? Many happy returns of the day. இங்கே விஷ் பண்ணிட்டா எப்படி? நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து அங்க எனக்கு விஷ் பண்ணுங்க. நாளைக்கு நீங்க தான் சீஃப் கெஸ்ட். As you like. Thank you. அக்கா என்னம்மா எல்லாம் ரெடிக்கா? நீ ஒரு 5 minutes கீழே வந்துட்டு போனேன்னா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். பிரியா என் வாழ்த்துக்களை நான் இங்க இருந்தே தெரிவிச்சுக்கிறேன். எனக்காக இந்த ஒரு தடவை மட்டும் யாரையும் பார்க்க விரும்பாத எதை எப்படிமா அத்தனை பேருக்கு முன்னாடி வர சொல்றேன். ப்ளீஸ்க்கா. ஓகே வரேன். Sorry for the inconvenience. It's all right. எனக்காக எல்லாரும் ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்க. ப்ரொஃபசர் வந்ததும் ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஓகே. நான் இப்போ இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏண்டி? நான் யாருக்காக இந்த பர்த்டேய இவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சனோ அவங்களே இங்க இல்லாதப்போ இந்த செலிப்ரேஷன் மிக வேஸ்ட் நினைக்கிறேன். ஐம் சாரிக்கா. எனக்கு ஒன்னு அடிக்கடி பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்கு. அதனால நான் தான் நீ இல்லாதப்போ உன் போட்டோ ப்ளோ பண்ணி மாட்டி வச்சிருந்தேன். அதுவும் மனசை புண்படுத்தி இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு. பிரியா please leave me alone. Mohan Chandradas. Yes sir. Naresh. Yes sir. Nazar. Yes sir. Priya. Many happy returns of the day. என் பர்த்டே ஒண்ணு இன்னைக்கு இல்ல. சாரி பிரியா, நேத்து ஈவினிங் மராத்தன் ரேஸ்க்காக ஸ்பெஷல் கோச்சிங் இருந்தது, அதனால தான் வர முடியல. நானும் என்னோட பர்த்டேய ஸ்பெஷலா தான் அரேஞ்ச் பண்ணிருந்தேன். பிரியா இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிறியே? அதான் சாரி சொல்லிட்டேன்ல, கொஞ்சம் சிரிக்கிறது. அப்படியே இருங்க, உங்களோட போட்டோ எடுத்துக்கிறேன். ரெடி ரெடி ப்ளீஸ். இதுதானே வேண்டாங்கிறது. ரெடி. Just a minute, please. Thank you very much. உட்காருங்க. உட்காருங்க சார். Sure. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, போன்விட்டா, ஹார்லிக்ஸ்? As you like. Just a minute. நீ வந்து நின்றால் வாய் மூடுமே, பொன்மானே சென்றேனே வந்தேனே, உன் கண்ணை கண்டேனே என்னை நானே, அழகான பூக்கள். அது யார் பாடுறது? அது கனவோடு ஏங்கும் இளம் பூங்கொடி, கண்ணாடி பார்த்தால்
அக்கா பிரேமா. அக்கா உங்களுக்கு எப்படி? காலேஜ்ல படிக்கும்போது எப்போ ஸ்போர்ட்ஸ்ல மீட் பண்ணிருக்கோம். அப்ப நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க வேண்டியது இல்ல. பேசிட்டு இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்து ரொம்ப நேரமாச்சு. ஒரு வார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நான் இப்போ ஸ்டூடெண்ட் மகேஷ் இல்ல, ஐ எம் ப்ரொஃபசர் மகேஷ். எப்படியோ உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மகேஷ், பிரேமா, உங்களுக்கு இந்த வடம் எப்படி வந்தது? ப்ளீஸ் அதை கேட்காதீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம், அதுல எனக்கும் பங்கு. சாரி சாரி பிரேமா. நான் ஏற்கனவே புண்பட்டு இருக்கிறேன், நீங்களும் புண்படுத்தாதீங்க. காலேஜ்ல படிக்கும் போது என்னோட விளையாட்டு உங்களை பாதிப்புக்குள்ளாக்கிடுச்சு. இப்போ விதியோட விளையாட்டு என்ன பாதிச்சிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. அதனால நினைச்சு கூட பார்க்க முடியல மகேஷ். நான் பாம்பேக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் எங்க அப்பாவை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு கார்ல திரும்பி வந்துட்டு இருந்தேன். அப்ப ரோட்ல ஒரு கார் தாறுமாறா வந்து எதிர்பாராம அந்த விபத்து ஏற்பட்டுடுச்சு. மயக்க தெரிஞ்சு கண் விழிச்சு பார்த்தப்போ முகத்துல அடிபட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அப்போ என்னோட முறை மாப்பிளை வந்து, பிரேமா, ஐ எம் வெரி சாரி டு சே. எனக்கு எப்படி சொல்றதுன்னே புரியல. உன் சொத்துக்காக ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நிச்சயமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க இருந்த ஒரே ஒரு காரணம் உன்னுடைய அழகுதான். அந்த அழகு இப்போ உன்கிட்ட இல்லை. எனிவே, விஷ் யூ குட் லக். நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அப்பீல் பண்ணாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரேமா, டோன்ட் வீப் ப்ளீஸ். நான் தான் அழகின்னு கர்வமா இருந்தேன். இப்போ இந்த 4 சுவர்களுக்கு மத்தியில அடங்கி கிடக்கிற. பிரேமா, அது உங்களோட காம்ப்ளெக்ஸ். தங்க விக்கிரகத்துல வடு இருந்தா அத தரையில எரிஞ்சிடுறது இல்ல. ஏன், பௌர்ணமி நிலவுல கூட வடு இருக்கு. அதுக்காக நிலாவே வேண்டான்னு யாருமே ஒதுக்கிடுறது இல்ல. இது ஒரு பெரிய காயமே இல்ல. இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் மெடிசன்ல இத ரொம்ப ஈஸியா கியூர் பண்ணிடலாம். எஸ், டோன்ட் வரி. இப்படித்தான் சார் தனக்குள்ள காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கிட்டு எப்போ அழுதுகிட்டே இருப்பாங்க. அக்கா, எங்க காலேஜுக்கு வயசான ப்ரொஃபசர் ஒருத்தர் வந்திருக்காருன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, அவர் இவருதான். ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? எங்க அக்கா யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க. அன்னைக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப எல்லார்கிட்டயும் நல்லா மூவ் பண்றாங்க. சோ அடிக்கடி நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். தேங்க்யூ, கண்டிப்பா வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ. ஐயோ, இந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரதுக்குள்ள எவ்வளவு சிரமம். பெண்கள் இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதல் கிடைத்திருக்காது அப்படின்னு பெர்னாட்ஷா சொல்லிருக்காரு. அது தெரியுமா? அதே பெர்னாட்ஷா அடுத்த வரியில என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? பெண்களே இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதலே தேவை இருந்திருக்காதுன்னு சொல்லிருக்காரு. எது எப்படியோ, நான் மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்து உன்னை பார்த்ததுல, ஐம் சாரி, உங்களை பார்த்ததுல எனக்கு நிச்சயமா ஒரு ஆறுதல் இருக்கு. நோ, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க இங்க வந்தது எங்களுக்கு தான் ஆறுதலா இருக்கு. காலங்களே சொல்லுங்களே, காதல் ஒரு வேதம். வேதங்களின் சாரங்களை நான் பாடுவேன் நாளும். ஓடைக்கரை பூக்கள் எல்லாம் உன் பேரையே பாடும். ஓடைக்கரை பூக்கள் எல்லாம்
எனக்காக என்ன பிரசன்ட் கொண்டு வருவீங்க? என்னையே உங்ககிட்ட கொடுத்ததுக்கு பிறகு என்னால வேற என்ன பிரசன்ட் பண்ண முடியும்? ஏன் மகேஷ் பேச மாட்டேங்கிறீங்க? தயவு செஞ்சு நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்து என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க மகேஷ். இல்ல பிரேமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நான் அவரை காதலிக்கிறேன்னு சொன்னா என் முகத்துல வட ஏற்பட்டதுனால வேற வழி இல்லாம அவரை காதலிக்கிறேன்னு தப்பா நினைச்சுப்பாரோ? அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாரு. அப்படி நினைச்சா என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பாரா? காதலிக்கிறேன்னு சொன்னா நான் அவளுக்கு ஹெல்ப் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டேன்னு தப்பா நினைப்பாளா? இல்ல இல்ல முன்ன மாதிரி லவ் பண்ண முடியாதுன்னு மறுத்துடுவாளா? எப்படியோ அவளை மறக்கணும்னு நினைச்சிருந்த என்ன சூழ்நிலை அவளை நினைக்க தூண்டிடுச்சு. ஆனா அவளை லவ் பண்றேன்னு நேர்ல சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இப்பவும் இல்லை. ஏன்னா மறுபடியும் அவ முடியாதுன்னு சொல்லிட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது. எதுக்கும் கடைசியா ஒரு லெட்டர் எழுதி கேட்கலாம். கரெக்ட், இதான் மேட்சிங். அம்மா, நம்ம லவ் யார் கன்வே பண்றது? மானசீகமா காதலிக்கிற அந்த ரெண்டு பேருடைய லவ்வ கன்வே பண்றதுக்கு யாராவது ஒரு மீடியேட்டர் தேவை. பட் அப்போ who is the mediator? Who is the mediator? Who is the mediator? வாங்கம்மா, இந்த லெட்டரை அம்மா கிட்ட கொடுத்துருங்க. சரிங்க. சின்னம்மா, வாத்தியாரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. என் உயிரில் வசிக்கும் உயிரே. காதல் பூத்தது அதை கேட்டு காலந்தோறும் ஒரு கீதம் நீயானால் அதன் நாதம் நானாவே. போதை ஏறும் புது ராகம் நீயானால் அதன் பாவம் நானாவே. காதில் கேட்டது ஒரு பாட்டு, காதல் பூத்தது அதை கேட்டு நீலவீட்டில் உன்னை வரைந்து நெஞ்சில் வைத்து பார்த்தேன் என்னை மறந்து. மானும் மீனும் வாழும் கண்ணில் என்னை வைத்தாயோ. பாசம் என்னும் நூலை கொண்டு நெஞ்சை தைத்தாயோ. நான் இனிமேல் உன்னோடுதான், நீ நடந்தால் பின்னோடு நான் இனிமேல் உன்னோடுதான், நீ நடந்தால் பின்னோடு நான். என்னாடும் சங்கீதம் எப்போதும் சந்தோஷம். காதில் கேட்டது ஒரு பாட்டு, காதல் பூத்தது அதை கேட்டு காலம்
குருவி கொஞ்சி கொஞ்சி பேசும் தொட்டு தழுவி காண காண நானும் நீயும் பக்கம் நெருங்க கட்டிக்கொண்டும் ஒட்டிக்கொண்டும் முத்தம் வழங்க போதுமென அச்சம் வரும் போதைகளும் உச்சம் வரும் போதுமென அச்சம் வரும் போதைகளும் உச்சம் வரும் அம்மாடி அப்பாடி உன்னாசி பொல்லாது காதில் கேட்டது ஒரு பாட்டு காதல் போட்டது அதை கேட்டு காலம் தோறும் ஒரு கீதம் நீயானா அதநாதம் நானாவே போதை ஏறும் புதுராகம் நீயானால் அதன் பாவம் நானாவே காதில் கேட்டது ஒரு பாட்டு காதல் போட்டது அதை கேட்டு அக்கா அக்கா என்ன பிரியா ஒரு சந்தோஷமான செய்தி என்ன ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சிட்டியா அதை விட சந்தோஷமான செய்தி எக்ஸாம்ல மார்க் நிறைய வாங்கியிருப்ப அதெல்லாம் இல்ல சரி எனக்கு தெரியல நீயே சொல்லு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே சந்தோஷமான செய்தி சொன்னா யார் தப்பா நினைச்சுப்பா அக்கா நான் ஒருத்தரை லவ் பண்றேன் நிஜமா யாரு அத கேட்டா நீ இன்னும் அதிகமா சந்தோஷப்படுவ ஆனா எப்படி அவர் பேர் சொல்றதுன்னுதான் நீ கண்ண முடிக்க நான் சொல்றேன் சரி நம்ம ப்ரொஃபசர் மகேஷ் இதுக்கு அவரும் சம்மதிச்சாரா? யூனோ நானும் அவரும் பார்க் தியேட்டர் இப்படி எங்க எல்லாம் சுத்தி இருக்கோம் தெரியுமா? பிரியா, பார்க் தியேட்டருக்கு போறதெல்லாம் லவ் ஆயிடாதுமா. என்ன காரி, அவரை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தா எங்க காதல புரிஞ்சுக்காம பேசுறியே. புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன். அவரே உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாரா? சொல்றது என்னக்கா, யூ see ரிட்டர்னாவே கொடுத்திருக்காரு. என் உயிரில் வசிக்கும் உயிர். பேலி கொண்டு உன் பெயர் எழுத போகிறேன். எனக்கு எழுதின லெட்டரை உனக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டியம்மா. இருந்தாலும் உன் ஆசையை கெடுக்க விரும்பல. ஏங்கா இப்போ உன் டவுட் கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சுமா. யூ ஆர் லக்கி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Why don't you try through her sister? அது சரின்னு எனக்கு தோணல. I will ask her. நான் எனக்கு போது நீங்க ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நோ பையா. உடைஞ்சு போன கண்ணாடியா இருந்த என்னோட வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டி பார்த்தேன். ஆனா மறுபடியும் அது உடைஞ்சிருச்சு. ஒண்ணும் புரியலையே. என் சிஸ்டர் அவரை லவ் பண்றா. இது அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். ஓகே. சார், ஜஸ்ட் a minute. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பிரின்சிபல் கூப்பிடுறார். எக்ஸ்கியூஸ் மீ. அடடா, லெட்டர் கொடுக்கணும்னு நினைச்சேன், முடியாம போச்சே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் மகேஷ். ப்ளீஸ் டவுன். நீங்க தமிழ்நாடு சார்பா நேஷனல் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறதா கேள்விப்பட்டு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுவும் நீங்க எங்க காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கிறத நினைச்சா இன்னும் பெருமையா இருக்கு. எல்லாம் உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான் சார். என்னைக்கு அட்டெண்ட் பண்றீங்க? இன்னில இருந்து எக்ஸாக்ட்லி 1 month இருக்கு சார். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க தான் ஃபர்ஸ்டா வருவீங்க. Thank you சார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you. Congratulations Mr. Mahesh.
மராத்தன் ரேஸ்ல நீ கலந்துக்கிறத பத்தி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ. अरे कंग्रेचुलेशन महेश, मुबारक हो मुबारक हो। तेरी बात। अरे यार पार्टी लो यार। अरे यार दो यार, चलो चलो। குட் ஈவினிங். குட் ஈவினிங். பிரியா இல்லையா? பிரியா இன்னும் வரல. பை த வே, காலையில பேப்பர்ல பார்த்தேன், மராத்தன் ரேஸ் அனௌன்ஸ்மெண்ட்ல உங்க பேரை பார்த்ததும் என்னோட சந்தோஷத்தை என்னாலேயே தாங்கிக்க முடியல. என்னோட லைஃப் ஆம்பிஷனே அதானே. என்னோட ஆசையும் பிரார்த்தனையும் கூட அதுதான். நிச்சயமா நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்கு. பட் என் வாழ்க்கை பந்தயத்துல தான் நான் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கேன். நான் கலந்துக்க போற மராத்தன் ரேஸுக்கு அளவு 45 கிலோமீட்டர்னு நிர்ணயம் இருக்கு. ஆனா நான் ஓடிக்கிட்டு இருக்க வாழ்க்கை பந்தயத்துக்கு நிர்ணயம் இல்லை. இதோ பிரியாவே வந்துட்டாளே. பிரியா, ஒரு குட் நியூஸ்மா. தெரியுமே, மராத்தன் ரேஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சார் பெரிய சாம்பியன், அதனாலதான் நான் ஓடோடி விஷ் பண்ண வந்தும் என்ன கொஞ்சம் கூட கண்டுக்கல. ஓ சாரி, நான் கவனிக்கல. கவனத்துல இருந்தா தானே கவனிக்கிறதுக்கு. யூ நாட். சீக்கிரம் புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வா, நாமெல்லாம் வெளியே போறோம். நான் ஒண்ணும் வரல. நான் உங்க 2 பேருக்கு ட்ரீட் கொடுக்க போறேன். எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிரியா அவரை காதலிக்கிறத அவர்கிட்ட சொல்லணும். அதுக்கு பிரியா இல்லாம போறதான் பெட்டா. நானும் உங்ககிட்ட குடியா பேசணும். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. அத பத்தி பேசணும்னு தானே வந்திருக்கோம். பிரேமா, என்னோட லைஃப் ஆம்பிஷனே மராத்தன் ரேஸ்ல வின் பண்ணணுங்கிறதான். காலேஜ் டேஸ்லயே நான் கலந்து ஜெயிச்சிருக்கணும். அது முடியாம போயிடுச்சு. காரணம், அப்ப என்னோட லைஃப்ல ஒரு ஃபுல் ஸ்டாப் விழுந்துருச்சு. இப்ப அந்த ஃபுல் ஸ்டாப் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு கமாவாயிட்டு வருது. சோ வாழ்க்கையை வெறுத்திருந்த எனக்கு ஒரு புது தெம்பு மனசுல இருக்கிறதா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் பிரேமா. எனிவே அந்த கமா ஆச்சரியக்குறியாடும் நான் நம்புறேன். ஒருவேளை அதுவே கேள்விக்குறியாயிடுச்சுன்னா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. மகேஷ், உங்க கபடம் இல்லாத காதலை புரிஞ்சுக்காதனா உங்களை ஒரு முறை உதாசீனப்படுத்திட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா நான் உங்க இதயத்துல ஒரு கோடியில இடம் கேட்கலான்னு இருந்தேன். ஆனா என் தங்கச்சி உங்களை லவ் பண்றா. அதை சொல்லத்தான் நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீங்க இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் அதை எப்படி சொல்றதுன்னுதான். பி காம் ப்ளீஸ். நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தது உங்க பாட்டை இனியொரு தடவை கேட்கணும் போல இருந்தது. அதனாலதான். Certainly. ஜோடி நதிகள் பாதை விலகி சேர்ந்தன, கதை பேசின. ஜோடி நதிகள் பாதை விலகி சேர்ந்தன, கதை பேசின. இருகரை முழுதும் இனி மலர் வளரும், இருகரை முழுதும் இனி மலர் வளரும். ஆஹா, ஜோடி நதிகள் பாதை விலகி சேர்ந்தன, கதை பேசின. அன்பே என் நெஞ்சம் மேலும் தாழாது, மீண்டும் என் கண்ணில் கண்ணீர் கூடாது. ராகம் மாறலாம், நீதான் பல்லவி, காயம் நேரலாம், நீதான் பௌர்ணமி. இது காதலில்லை, இது காதலில்லை என்பதா? நினைவுகள் மறையுமா
கனவுகள் கரையுமா வானும் மண்ணும் இன்றோடு ஒன்றாக ஜோடி நதிகள் பாதை விலகி சேர்ந்தன கதை பேசின இருகரை முழுதும் இனி மலர் வளரும் ஆஹா ஜோடி நதிகள் பாதை விலகி சேர்ந்தன கதை பேசின சம்மதம் உன் நெஞ்சம் என் வசம் என் வாழ்வே உன் வசம் இது நேசமில்லை பாசமே இருவரும் பழகினோம் இடையிலே விலகினோம் காலம் மீண்டும் கையோடு கை சேர்க்க ஜோடி நதிகள் பாதை விலகி சேர்ந்தன கதை பேசின இரு கரை முழுதும் இனி மலர் வளரும் இரு கரை முழுதும் இனி மலர் வளரும் ஆஹா ஜோடி நதிகள் பாதை விலகி சேர்ந்தன கதை பேசின. Nowadays it is not a major surgery. ஒரு சின்ன ஆபரேஷன் within 1 week காயம் இருந்த இடம் தெரியாம போயிடும். She is having complex, doctor. சர்ஜரி பண்ணா இன்னும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க. It's up to you. எப்படியோ இவங்க முகத்துல இருக்கிற வடு மறைஞ்சு பழைய மாதிரி ஆயிடும். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். Nothing to worry. I will do it. கேட்க மறந்துட்டேன். அவங்க மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்களே, நீங்க அவங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட். பிரேமா, உங்க மேல அக்கறை எடுத்துக்க இப்படி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கொஞ்ச நாளா உங்களை தனியா சந்திக்கிறதே அபூர்வமா போச்சு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு இப்பதான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நான் கூட உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ரேஸுக்காக மெட்ராஸ்க்கு போறேன். அதுக்குள்ள உங்ககிட்ட அதை நான் சொல்லிட்டு போகணும் தான் வந்தேன். என்ன சொல்லுங்க? நீ ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்தியே. நீங்க முதல்ல சொல்லுங்க. நீ சொன்னா நான் சொல்றேன். நீங்க தான். வாழ்க்கையிலேயே ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய பெரிய பரிசு எது? அத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த பரிசு என்னன்னு தெரிஞ்சா you will get surprised. அந்த பரிசு அது சஸ்பென்ஸ். இப்ப நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. உங்க அக்கா கிட்ட அத பத்தி கேட்கணும்னு நினைச்சு முடியாம போச்சு. இப்போ ரேஸ் டேட்டும் வந்துருச்சு. நான் நாளைக்கு ரேஸ்ல கலந்துக்க போறதுக்கு முன்னாடி அவங்க நல்ல பதிலோட கலந்துக்கிட்டா நிச்சயமா முழு திருப்தியோட நான் வின் பண்ணிடுவேன். காலையில நீங்க நர்சிங் ஹோம் வந்திருந்தப்பவே அத பத்தி அக்கா கிட்ட கேட்டுக்கலாமே. எனக்கு என்னமோ அவங்க கிட்ட நேர்ல கேட்க தைரியம் இல்ல. காதலிக்கு மட்டும் தைரியம் இருக்கு, அத பத்தி கேட்க தைரியம் இல்லையா? நீங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, நான் அக்காட்ட கொடுத்துறேன். இல்ல பிரியா, லெட்டர் எழுதுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு நல்ல ஐடியா. நீங்க சொல்ல வேண்டியத இந்த கேசட்ல சொல்லுங்க, நான் அக்காட்ட கொடுத்துறேன். குட் ஐடியா. நீ இங்க இருந்தா எனக்கு பேச வராது.
இந்த கேசட்ல எல்லாம் பேசிட்டேன். உங்க அக்கா கிட்ட கொடுத்துடு. என் உயிரில் வசிக்கும் உயிரே, உன்னை தவிர வேறொருத்தியை என்னால் ஒப்புக்காக கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. என் வாழ்க்கையில உன்னை சந்திச்ச ஒவ்வொரு நிமிஷமும் என்னையே உங்ககிட்ட கொடுத்திருந்தேன். பிரேமா, இப்ப என் வாழ்க்கையிலையும் பந்தயத்திலையும் ஜெயிக்கிறது நாளை காலையில 6 மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு நீ சொல்ல முடியாது. பிரேமா, நாளை காலையில 5:30 மணி வரைக்கும் நான் மெட்ராஸ் இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல இருப்பேன். ஃபோன் நம்பர் 842757. 5:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஸ்டேடியத்துல இருப்பேன். ஃபோன் நம்பர் 443505. எனக்கு உடம்புக்கு நல்லா ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறேனே. ஐயா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த அக்காவை நினைச்சுப்பியா? அக்கா அக்கா, நான் வீட்டுக்கு போனா எப்போ உங்க ஞாபகம் தான் இருக்கும். அக்கா, இந்த கேசட்ல நல்ல சாங்ஸ் இருக்கு, கேளு. நான் போய் ஃபிளாஸ்க்ல காஃபி கொண்டு வரேன். சரிம்மா. அக்கா அக்கா, இதுல நான் ஒரு பாட்டு பாடுறேன்க்கா. அப்பதான் உங்களுக்கு இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் என் ஞாபகம் வரும். பாடு. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானதே, மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே, பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திருச்சு வெக்கத்தை. கூப்பிடுறாங்க, வர. அக்கா, சாங்ஸ் கேட்டியா? ஐயோ சாரிம்மா, அந்த மீனா பொண்ணு பாட்டு படிச்சா அதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஐயோ, என்னக்கா இப்படி பண்ணிட்ட? சரி விடுமா, இப்ப அந்த சாங்ஸ் இல்லைன்னா என்ன? அதுதான் உன் வாழ்க்கையே அடங்கி இருக்கு. பொத்தி வச்ச வெக்கத்தை விட்டு, பொத்தி பேசி பேசி என் வாழ்க்கையில உன்னை சந்திச்ச ஒவ்வொரு நிமிஷமும் என்னையே உங்ககிட்ட கொடுத்திருந்தேன். பிரேமா, இப்ப என் உன்னை தவிர வேறொருத்தியை என்னால் ஒப்புக்காக கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏங்கா, உன்னையே உலகோன்னு நம்பி இருந்த அந்த உத்தமரை உன்னால எப்படிக்கா மறக்க முடிஞ்சது? என்னடி உளற? நான் ஒண்ணு வளரல, உன்னுடைய பழைய காதலை ஞாபகப்படுத்தினேன். அவர் உன் மேல வச்சிருந்த அன்பை கேசட்ல கேட்ட எனக்கே இந்த அளவுக்கு பாதிப்புனா, அதை நேர்ல அனுபவிச்ச நீ கொஞ்சம் கூட இதயம் இல்லாதவளா அவரை உதாசீனப்படுத்திருக்கே, அது உன்னால எப்படிக்கா முடிஞ்சது? பிரியா, நான் அவரை லவ் பண்ணலமா. அவர் கேசட்ல பேசுனதை கேட்டு நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத. நான் ஒண்ணு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, ஆனா நீதான் ஒரு நல்லவரை மிஸ் பண்ணிட்ட. நான் ஒரு பைத்தியக்காரி. என்னோட அறியாமையால அவர் உண்மையில வச்சிருந்த உண்மையான அன்பு புரிஞ்சுக்காம நான் அவரை காதலிச்சுட்டேன். அதனாலதான் பிரியா சொல்றேன், நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்க. என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போன கதை. விதின்னு ஒண்ணு இருக்கு, யாருக்கா சொன்னது? நாம உருவாக்கிக்கிறது தான் விதி. நாளைக்கு அவருக்கு நடக்க போறது 2 பந்தயம். ஒண்ணு ஓட்ட பந்தயம், இன்னொன்னு அவரோட வாழ்க்கை பந்தயம். அந்த 2 பந்தயத்தையும் அவர் ஜெயிக்கணும்னா நீ அவர் லவ் பண்ணித்தான் ஆகணும். இல்லம்மா, என்னால அது முடியாது. உன் முகத்துல ஏற்பட்ட வடுவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்தது, ஆனா அவரோட இதயத்துல ஏற்பட்ட வடுவுக்கு எங்கக்கா இருக்கு சர்ஜரி? சொல்லுக்கா. பிரியா, இப்ப நீ என்ன செய்ய சொல்ற? நீ அவரை லவ் பண்ணணும்னு சொல்ற, அது உடனே இப்பவே அவருக்கு போன் பண்ணி சொல்லணும். வா போலாம். ஐயோ, அவரோட போன் நம்பர் கூட இதுல தானே இருக்கு.
போன் நம்பர் மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. என் வாழ்க்கையில உன்னை சந்திச்ச ஒவ்வொரு நிமிஷமும் என்னையே உன்கிட்ட கொடுத்திருந்தேன். ஒத்தி வச்ச மல்லிகை. பிரேமா, இப்ப என் வாழ்க்கையிலையும் பந்தயத்திலையும் ஜெயிக்கிறது நாளை காலையில 6 மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு. என்ன அதுக்கப்புறம் எனக்கு நீ சொல்ல முடியாது. பிரேமா, நாளை காலையில 6 மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு. நாளை காலையில 6 மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு. நாளை காலையில 6 மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு. சார், பாம்பே கால். உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு. ஹலோ, இந்தியன் ஏர்லைன்ஸ். இன்னைக்கு நைட் மெட்ராஸ் ஃபிளைட்க்கு 2 டிக்கெட் புக் பண்ணுங்க. ஃபிளைட்ல இடம் இல்லையா? early மார்னிங் ஏதாவது ஃபிளைட் இருக்கா? காலையில 6 மணிக்கா? இப்ப என் வாழ்க்கையிலையும் பந்தயத்திலையும் ஜெயிக்கிறது நாளை காலையில 6 மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு நீ சொல்ல முடியாது. ஹலோ ஹலோ, நாளைக்கு மார்னிங் ஃபிளைட்ல 2 டிக்கெட் புக் பண்ணுங்க. Get ready! On to the field! On to the field, please! காட்டன் ப்ளீஸ். சீக்கிரம் கொடுப்பா. இன்னும் கொஞ்சம் கொடு. ஈஸி. இவ்வளவு வடிபட்டு இருக்கு. இது வச்சுக்கிட்டு இப்படி நெக்ஸ்ட் இயர் கலந்துக்கலாமே. ஓகே, ஐ கேன் மேனேஜ். ஓகே. Fall in line! Attention please. Indian Airlines announces the departure of flight 172 from Bombay to Madras. Thank you. Your attention please. Indian Airlines announces the arrival of flight 172 from Bombay to Madras. Thank you.
கொண்டிருக்கிறார். இப்பொழுது தமிழ்நாட்டைச் சேர்ந்த மகேஷ் மின்னல் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறார். மகேஷ் முன்னணியில் வந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த ஓட்டப்பந்தய வீரர் மகேஷ் வெற்றி பெற்று விட்டார்.